130 இந்த இதில் ஷேக்ஸ்பியர் ஒரு அக்செப்டன்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் ரியலிஸ்டிக் லவ்வில் எது நம்ம பார்க்குறோம் எது நம்ம பார்க்க தவறுறோம் இந்த பாடத்தை 3 குவாட்ரைனில் அழகாக சொல்லியிருப்பார். அதை விட அந்த கப்லெட் 2 லைனில் ரொம்ப நச்சுன்னு சில பாயிண்ட்டை பதிவு பண்ணியிருக்கிறாரு. சரி, ஃபஸ்ட்டு குவாட்ரைனில் என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, கண், உதடு, பிரெஸ்ட்டு, ஹேர் இதை பற்றி பேசுகிறாரு. அவங்களோட மிஸ்ட்ரஸோட கண் வந்து சன் மாதிரி பிரைட்டாக இல்லை. அவங்க மிஸ்ட்ரஸோடைய உதடு ரெட்டாக இருந்தாலும் கோரல் அப்படிங்கிற அந்த பவளத்தோடைய ரெட் கலர் மாதிரி இல்லை. அவங்க மிஸ்ட்ரஸோடைய பிரெஸ்ட்டு ரொம்ப கிரேயிஷ் ப்ரௌனாக இருக்குது. அது பனி மாதிரி வெள்ளையாக இல்லை. அவங்க மிஸ்ட்ரஸோடைய ஹேர் இருக்குது, அவங்களுக்கு முடி இருக்குது. அது பார்க்க எப்படி இருக்குன்னா பிளாக் வயர் மாதிரி இருக்குது. அது வந்து நார்மலான வயர் மாதிரி இல்லை, ஒரு அழகாக ஸ்ட்ரெயிட்டாக சில்க் அண்ட் ஸ்மூத்தியாக இல்லை. அது ஒரு ரஃப் அண்ட் ஹார்ஷாக இருக்குது அப்படின்னு தன்னோட மிஸ்ட்ரஸ் எப்படி இருக்காங்கங்கிறத இன்னொன்னோட கம்பேர் பண்ணி அப்படி இல்லை இப்படி தான் இருக்குது ரியலில் அப்படிங்கிற மாதிரி 4 பார்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். செகண்ட் குவாட்ரைனில் பார்த்தோன்னா, என்னோடய மிஸ்ட்ரஸோடைய கண்ணும் சீக்ஸ் வந்து ரோஸஸில் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ரெட்டு, ஒயிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் என் மிஸ்ட்ரஸோடைய கண்ணும் அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ரோஸ் மாதிரிலாம் அவளோட கண்ணும் கிடையாது. அண்ட் என் மிஸ்ட்ரஸோடைய மூச்சு காற்று இருக்குல்ல, பர்ஃப்யூமோட நறுமணம் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு அழகான நறுமணத்தை தருமோ அந்த அளவுக்கு என்னோடய மிஸ்ட்ரஸோடைய மூச்சு காற்று ஒன்றும் இல்லை. அடுத்த குவாட்ரைனில் என் மிஸ்ட்ரஸ் என்கிட்ட பேசுகிறது அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த வாய்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ப்ளீஸிங் சவுண்டாக இல்லை. ஒரு மியூசிக் மெலோடியாக கேட்குறோன்னா அது இதமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதமாலாம் இல்லை. ஆனாலும் எனக்கு அவள் பேசுகிறது எனக்கு பிடிக்கும். நான் அவள் பேசுகிறத கேட்குறது எனக்கு பிடிக்கும். ஐ லவ் டு ஹியர் ஹர் ஸ்பீக் அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் என்னோடய மிஸ்ட்ரஸோடைய நடை வந்து காடஸஸ் நடைய மாதிரி இருக்காது. இன்னொன்று, நான் காடஸஸ் நடந்து நான் ஒன்றும் பார்த்ததில்ல. ஐ நெவர் saw a goddesses go அப்படின்னா நான் தேவதைகள் நடந்த அந்த நடையை பார்த்ததில்ல. என்னோடய மிஸ்ட்ரஸோட நடையும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக மனுஷங்க எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி அவள் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி தான் நடப்பாள். ஸோ இந்த 3 குவாட்ரைன்லையுமே யதார்த்தமாக ஒரு பையன் இதுதான்ப்பா என்னோடய ஒய்ஃப், இதுதான்ப்பா என்னோடய லவ்வர் அப்படின்னு இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பையன் பேசுவான் பார்த்தியா. உலகத்தில் என்னென்னவோ அழகழகாலாம் இருக்குது, ஆனால் அந்தந்த அழகோடலாம் என்னோடய லவ்வர் இல்லை. ஏன் லவ்வர்கிட்ட இதுதான் இருக்குது. அவளுடைய பிரைட்டாக இல்லாத கண்கள் தான், ரெட்டாக இல்லாத உதடுகள் தான், ஒயிட்டாக இல்லாத பிரெஸ்ட் தான், நான் ஸ்மூத்தாக இல்லாத ஹேர் தான், அந்த கன்னங்கள் வந்து ரோஸ் மாதிரி இல்லை தான், நறுமணம் இல்லாத அவளுடைய மூச்சு காற்று தான், மெலோடியாக இல்லாத அவள் பேச்சு தான், அவளோட நடை வந்து அந்த அளவுக்கு தேவதை போல் இல்லை. அந்த மாதிரி ஒரு யதார்த்தத்தை வந்து இந்த 3 குவாட்ரைனில் சொல்லியிருப்பார். ஒரு உண்மையை கப்லெட்டில் சொல்லியிருப்பார். என்னென்னா, அண்ட் டெட் இவ்வளோ விஷயத்த நான் சொன்னேன், இன்னும் ஒன்று இருக்குது நான் சொல்கிறதுக்கு. அது என்னென்னா, பை ஹெவன் நான் ரொம்ப சின்சியராக ஒரு உண்மையை நான் இப்போ சொல்கிறேன், ஒரு அடித்து சொல்கிறேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். என்னோடய லவ்வரை இந்த மாதிரி பொய்யான டிஸ்கிரிப்ஷன் வச்சு நான் வந்து கண்டிப்பாக நான் புகழ வரல அவளை. அப்படி ஃபால்ஸ் கம்பேரிஷன் பண்ணி அவளை நான் புகழணுங்கிற எண்ணம் எனக்கு வரல. ஏன் நான் அவளுக்கு வந்து மற்ற பொண்ணுங்களை ஒருத்தர் வர்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் கம்பேரிஷன் கொடுத்து இவளோட உதடு இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது நான் ஏன் கொடுக்கலன்னா, ஐ திங்க் மை லவ் ஆஸ் ரேர். நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னோட ஜென்யூனிட்டி தான் என்னோடய லவ்வை யூனிக்காக காட்டுது. நானும் மற்றவங்கள மாதிரி நீ பார்க்க அந்த பூ மாதிரி இருக்க, நிலா மாதிரி இருக்கன்னு நான் வர்ணிச்சேன்னா என் லவ் ஒன்றும் அவங்கள மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் அப்படி வர்ணிக்கல என்னோடய லவ்வை. அவள் எனக்கு ஒரு யூனிக். நானும் அவளும் சேர்ந்துருக்குற அந்த லவ்
என்னோட யூனிக் அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து அந்த கப்லெட்டை முடிச்சிருப்பார். ஸோ இந்த 14 லைன்ஸ் வந்து உண்மையிலே ஒருத்தவங்க ஃபிசிக் அப்பியரன்ஸை தாண்டி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே, இது தாண்டா என் லவ், அவள் என்ன தான் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இது என் லவ். அந்த ஃபிசிக்கல் அக்செப்டன்ஸும் ஓகே, ஆனால் இன்னர் அக்செப்டன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரியலிஸ்டிக் லவ்வில் இருக்கும். ஒரு ரியலாக ஒரு பர்சன் இப்படி தான் இருப்பாங்கல்ல, அது எந்த பொண்ணையும் எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அது யூனிக். அந்த யூனிக்குங்கிற வேர்டை தான் ஹைலைட் பண்ணி இந்த சானட்டை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த சானட் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நியூ சப்ஸ்கிரைபர்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.